ஐயா தமிழின போராளி எழுச்சி தமிழர் அவர்களிடம் இந்த பத்திரிகையாளர்கள் ஒரே கேள்வியை மட்டும் கேட்கிறார்கள். அன்பான தமிழ் சொந்தங்களே, வணக்கம். நான் உங்கள் சக்தி. 2 நாட்களுக்கு முன்பு தமிழின போராளி தலைவர் தொல் திருமா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியின் போது தலைவர் எப்பவுமே நீ என்ன கேள்வி கேட்டாலும் சரி, பதட்டப்படாம, அவசரப்படாம, நிதானமாக நீ பேசுவதை கேட்டுத்தான் பதில் கூறுவார். அப்படித்தான் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில், நேருக்கு நேர் சந்திப்பில் பேசுவார். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு தோழர் கேட்குறாரு, பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கு எங்கள் தலைவர் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே சட்டென தலைவருக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் இல்லை, இது நியாயமான கோபம். என்னங்கடா எப்ப பார்த்தாலும் நான் துணை முதலமைச்சர் ஆகணும்ன்றீங்க. ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அந்த தகுதி எனக்கு இல்லையா? அப்படி என்று ஒரு நியாயமான கேள்வியை இந்த பத்திரிகையாளர்களின் மூஞ்சில் சாணி வாரி வீசியது போல ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஆனால் அந்த பேட்டி எடுத்த தோழர் திக்குமுக்காடி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றார். நான் 2026 விடுங்க, 31 நான் முதல்வர் வேட்பாளர். என் பின்னால யார் வரீங்க? எனக்கு யார் சப்போர்ட்டா நிக்கிறீங்க? வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ் அர்ஜுனா என்கின்ற மார்ட்டின் மருமகன் அனைவரையும் சாகடிக்கும் லாட்டரி என்கின்ற பேரில் அனைத்து இளைஞர்களையும் பாழ்படுத்தும், சாகடிக்கும் ஒரு கும்பல் தான் அந்த ஆதவ அர்ஜுனா கும்பல். அந்த ஆதவ அர்ஜுனா என்னை துணை முதலமைச்சராக தான் அவன் சொல்றான். என்னது, என்னை துணை முதலமைச்சராக சொல்ற? துணை முதலமைச்சர் என்ன பதவிடாது? அது என்னடா, ஒரு மயிருக்கு சமானம் கூட இல்லை. அதுல என்ன பவர் இருக்கு? ஃபர்ஸ்ட் எவன் பார்த்தாலும் நீங்க உங்களை துணை முதலமைச்சர் இப்ப நேத்து தான் வந்தான் விஜய் கட்சிக்கு. நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்கு என்ன அரசியல் பற்றி என்ன தெரியும்? ஏன் விஜய் திருமா அவர்கள் கூட சேர்க்க சொல்லு. திருமா அவர்கள் முதல்வர் கேண்டிடேட்டு. இந்த முறை நாங்க திருமாவோட கூட்டணி போட்டு நாங்க திருமாவை ஜெயிக்க வைக்கிறோம், முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ அரசியல்னா என்னன்னே தெரியாது, ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது. நீ